சீனோ உங்க ஷுரிங்கனை யூஸ் பண்ணி உங்க மேலையும் பற்றக்கூடாது மிச்சால் மேலையும் பற்றக்கூடாது சொல்லிட்டு இருக்கான். சடனா வீச ஆரம்பிச்சிட்டானுங்க. சடனா சீனோ இருந்து மறைஞ்சு போறான். பார்த்தா கண்ட மணிக்கு ஷுரிங்கனத்துக்கு வீசிக்கிட்டு இருக்கானுங்க. சீனோ பக்கம் யாருடா இவனுக்கு நம்ம பேச்சே மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் சீனோ. ஆனா அதுக்குள்ள ஈனோஜினும் சிக்கமரு வேற லெவல வீசுறானுங்க. ஆல்ரெடி உனக்கு வேற லெவல பிராக்டிஸ் எடுத்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ராக்லியோட பையனை கட்டுறானுங்க. பார்த்தா அவன் பேர் மெட்டல்லி. தான் வேற லெவலா எரிதான். என்னோட ஷுரிக்கன் டெக்னிக் பக்கத்துல எவனும் வர முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் உண்மையிலே சூப்பரா பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு ஈனோஜினோ. பார்த்தா அவன் சொன்ன உடனே சடனா தூக்கி ஷுரிங்கனத்துக்கு வீசுறான். பார்த்தா ஷுரிங்கன் தரலவே உழுது. பார்த்தா அவனுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா எவனாச்சும் ஒருத்தன் இந்த மாதிரி பேசினோம்னா அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிரும். உடனே அவன் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டான். தள்ளி போங்கடா நான் வரேன்னு சொல்லிட்டு பருட்டு அனலத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். பார்த்தா டீமன் வின்சூரிக்கன் தூக்கிட்டு வராவன். டீமன் வின்சூரிக்கன் கோன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வீசுறாவன். உடனே மெட்டல் பாத்துட்டு இருக்கான். இதெல்லாம் நான் அசால்ட்டா மிதிச்சு தள்ளின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சடனா ஷாக் ஆகுறான். எல்லாரும் அவனை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. லீஃப் கரிக்கன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு மிதிக்க போறான். பார்த்தா அவன் கால அந்த வளையத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு போய் விழுதான் மெட்டல்லி. எல்லாரும் ஓடி வராங்க. டே மெட்டல்லி நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்காங்க அவங்க. உடனே சீனா திட்ட ஆரம்பிச்சிட்டான். உன்னோட பிராங்க் இங்க வச்சா பண்ணணும்னு சொல்லிட்டு பர்ட்டோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டான். டே டீமன் வின்சூரிக்கன் இங்கெல்லாம் வீசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா ஈனோஜின்னு. டே அது லாக்கர் ரூம்ல இருந்துச்சு அங்க இருந்து நான் எடுத்து வந்து சொல்றான் பர்ட்டோ. பார்த்தா அது இவாபே குள்ளது. அவன் தான் லாக்கர் ரூம்ல ஒளிச்சிட்டு இருந்திருக்கான். கத்திட்டு வரான். சீனோ டென்ஷன் ஆயிட்டான். டே டீச்சர் ஆபீஸுக்கு ஒழுங்கு முடியாது எல்லாரும் வந்து சேருங்கன்னு சொல்றான் சீனோ. நாங்க எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு சிக்கமரும் ஈனோஜின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வைக்கவே கூடாது. எவன் அந்த டீமன் சூரிக்கனை வச்சான் அதனால எல்லாரும் அங்க வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சீனோ. உன்னை மெட்டல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நான் மட்டும் கொஞ்சம் நர்வஸ் ஆனோம்னா எல்லாத்தையும் மறந்துருந்தேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியா இருக்கான். வருத்தப்படுதான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா சீனோவை போய் பார்க்க போயிட்டானுங்க. நானும் சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன் செய்யறேன். ஆனா நீங்க என்னையும் மிஞ்சி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப வர ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இனிமேல் உங்க சில விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நாங்களுமா ஒண்ணுன்னு சொல்லிட்டு மெட்டல்லி கிளாஸ் ரூம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இவங்களை சூப்பர்வைஸ் பண்ணா போதுன்னு சொல்றான் சீனோ. என்ன எதுக்குடா இதுல இழுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவா போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா டீமன் வின்சூரிக்கன் மாதிரி ஆயுதத்தெல்லாம் வந்து லாக்கர் ரூம்ல வைக்கவே கூடாது. உன்னைய மட்டும் வைக்க சொன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சான் சீனோ. பார்த்தா அவங்களுக்கு அவன் என்ன வேலை கொடுத்துருக்கான். நர்டோ ஸ்டோன் ஃபேஸ் வந்து ஆல்ரெடி உடஞ்சிருந்துச்சுல அதை ரிப்பேர் பண்ண அவன் கொடுத்துருக்கான் அவன் வேலையவே. இதுவான்னு சொல்லிட்டு பர்ட்டோ தலையை தொங்க போடுதான். ஏதாச்சும் நிஞ்சுட்சு யூஸ் பண்ணி இதெல்லாம் சரி பண்ண வேண்டியதானடா. நம்மள என்னடா வேலை பார்க்க விட்டுருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா உளிய கையில கொடுத்து செதுக்க சொல்லிட்டானுங்க அவனுங்களை. உடனே சிக்கடாய் சொல்லிட்டு இருக்கான். கிளாஸ் ரப் இந்த மாதிரி வேலை எல்லாம் நீ பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல எனக்கு பிடிக்கதான் செய்யும் அதனால கவலைப்படாதீங்கன்னு சொல்றாவா. கொக்காகியோட மூஞ்ச வேற செதுக்குது அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாவா. பார்த்த மெட்டலிக்கு ஒரு மாதிரி உடம்புல பதற ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து கொக்காகியோட ஃபேஸே சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் தனியாவே பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா பர்ட்டோ வந்து அங்க வந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா பர்ட்டோ இவாபே ஈனோஜின் சிக்கடா எல்லாம் தான் விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா வேலை பாக்குறது மெட்டலும் கிளாஸ் ரப் மட்டும் தான். கிளாஸ் ரப் சொல்றா சரி பிரேக் எடுத்தது போதும் கொஞ்ச நேரம் வந்து ஒர்க் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காவா. சரின்னு சொல்றான் பர்ட்டோ. சிக்கடாய் சொல்றான். டே நம்ம வேலை எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு மெட்டல் ஓ வேலை தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா டென்ஷன் ஆயிட்டான். ஒளிய தூக்கி போட்டு அரைய ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அவன் நர்வஸ் ஆகி அரைஞ்ச அரை ஒளியில அந்த ஃபேஸே வந்து ரொம்ப கிராக் ஆக ஆரம்பிச்சிட்டு பார்த்தா மொத்த பில்டிங்குமே இடிஞ்சிட்டு திரும்பி முதல்ல இருந்து உடச்சு விட்டானுங்க அவனுங்க. அட முட்டாளு மெட்டல்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா உடச்சிட்டு எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அவனை பர்ட்டோ சொல்றான் ரொம்ப டயர்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மெட்டல் மட்டும் ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டு வந்திருக்கான். ஏன்னா அவனாலதான் வந்து செஞ்சு முடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு உன்னை பர்ட்டோ சொல்றான். டே மெட்டல் ரொம்ப வருத்தப்படாதடா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சரி பண்ணிக்கிடுவோம் இதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உன்னை சிக்கடாய் வந்து மெட்டல்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். டே மெட்டல் நீ சில நேரம் எல்லாமே நல்ல ஒர்க் தான் பண்ற ஹார்ட் ஒர்க் பண்ற ஆனா எந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் யூஸ் பண்ணுமோ அதை உனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்றான். நீ நர்வஸ் ஆகுதுனாலதான் அது தப்புலாம் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்காம இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் சொல்லிட்டு மெட்டல் கேட்கான். நீ எல்லாத்தையுமே நல்லவனா இருக்குன்னு நினைக்க அதுதான் உன்னோட தப்புன்னு சொல்றான். நீ என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இந்த மாதிரி நர்வஸ்னஸ் வந்துருச்சுன்னா வந்து உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீ ஒரு தோத்தவங்களி ஆயிரும் சொல்லிட்டு இருக்காம. நீ சொன்னது கரெக்ட் தான் சிக்கடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காம. பண்ணி தொலைச்சு சொல்லி கடிக்கிட்டு இருக்காவா. அது நாளா ஒண்ணு பண்ணல பர்ட்டோ தான் பண்ணான்னு சொல்லிட்டு சிக்கடாய். பார்த்தா காதை பிடிச்சி திருக்குன்னு திருக்கிட்டாவா. பார்த்தா சிக்கமர் வீட்டுக்கு வந்து சேர்தான். உடனே சிக்கமர் உள்ள வந்து பாக்கான். சிக்கடாய் நீ எதுவும் பண்ணி தொலைச்சடா எதுக்கிட்ட உங்க அம்மா உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதெல்லாம் ஒன்னும் பண்ணலன்னு சொல்றான் அவன். உன்னை டெமாரி சொல்றா சிக்கமர் இவனுக்கு முதல்ல நிறைய புத்திமதி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் சிக்கமர் வந்து கண்டி ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்காவா. இவனுக்கு நல்ல புத்திமதி சொல்லு அப்பனதான் இவன் வந்து எந்த சினோபி மாதிரி ஆவான் நல்ல சினோபி ஆவான்னு சொல்லிட்டு இருக்க டெமாரி. உன்னை சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான். டே சிக்கடா இதுக்கெல்லாம் கவலைப்படாத தப்பு பண்ணாமல நம்ம ஒரு சினோபி ஆக முடியாது அகாடமில இதெல்லாம் நடக்கதான் செய்யும் ஆனா இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத சொல்லிட்டு இருக்கான். உடனே சிக்கடாய் உடனே பழசை யோசிச்சு பார்க்கான். மெட்டலை வந்து ஒரு மாதிரி சொல்லிருப்போம்ல அதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். நம்ம தேவையில்லாம அன்னைக்கு குறை சொல்லிட்டோமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காம. இத்தனை பேர் உன்னை திட்டுறாங்களோ அப்பந்தாண்டா உனக்கு நிறைய புத்திமதி வரும் அதுக்கப்புறம் நீ நல்ல சினோபி வருவ இதை பத்தி எல்லாம் கவலைப்படான்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. உன்னை ஈனோஜின் சொன்னதை யோசிச்சு பார்க்கான். ஈனோஜின் சொல்லிட்டு இருப்பான். டே அவனோட ஃபீலிங்ஸ் புரியாம ஏன்டா இப்படி திட்டுன்னு சொல்லிட்டு. அப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன் நான் ட்ரிங்க்ஸ் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க போறான். டெமாரி டென்ஷன் ஆயிட்டா. உனக்கு அவனை புத்திமதி சொல்ல சொன்னா நீ என்னடா வந்து அவனுக்கு ரொம்ப ஆறுதலா
சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாவா. என்ன இப்ப என்ன நீ திட்ட ஆரம்பிக்க போறியா அப்படின்னு சொல்லி சிக்கமாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி டென்ஷன் ஆயிட்டா டே நாரா பயிலோட உங்களுக்காண்டி ஒரு டைலாக் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. உங்களோட ஆட்டிடியூட ஏன்டையா காட்டான்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா அப்பாவும் மகனும் சேர்ந்து வாட்டர் டிராக் அப்படின்னு சொல்றானுங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து வாட்டர் டிராகன் தானடா யோசிக்கிறீங்க, அது எனக்கு தெரியும் சொல்ற மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு நீங்க ராத்திரி சாப்பாடே கிடையாது சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்காம அடிச்சு பத்திட்டா. உன்னை சிக்கடாய் வெளியே உட்காந்து ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்கான். நம்மளும் தேவையில்லாம மெட்டலை பத்தி ரொம்ப பேசிட்டோமோன்னு சொல்லிட்டு உன்னை சிக்கடாய் பாத்துட்டு இருக்கான். சரி நம்மளும் ரொம்ப பேசி இருக்க கூடாது, நாளைக்கு உன்ட்ட மன்னிப்பு கேட்டலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. பார்த்தா அடுத்த நாள் விடியுது. உன்னை சிக்கடாய் ஒரு மாதிரி அமைதியா வரான். மெட்டலை பார்த்தோன்னே மன்னிப்பு கேட்க நினைச்சுக்கிட்டு இருக்காம. பார்த்தா மெட்டல் அது கரெக்டா வரையில போய் ஸ்ட்ரெயிட்டாவே மன்னிப்பு கேட்க போறான் அவன். பார்த்தா மெட்டல் தலையே ஒரு மாதிரி தொங்கி கிடக்கு. என்னன்னு பார்த்தா பர்ட்டோட கண்ணு திரும்பி இந்த மாதிரி வெள்ளை கலர்ல மாறுது. அவன் உடம்புல ஏதோ ஒரு மான்சர் இருக்க மாதிரி தெரியுது. சிக்கடாய் பேசலான்னு போறான். பார்த்தா மெட்டல் மதிக்காம அங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். டேய் உன்ட்ட நான் பேசணும்னு சொல்றான் அவன். பார்த்தா மெட்டல் டென்ஷன் ஆயிட்டா ஸ்ட்ரெயிட்டா வந்து சிக்கடாய் அடிச்சு நொறுக்குதான். அவன் உடம்புல மான்சர் இருக்கிறது வந்து வேற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, பர்ட்டோக்கு மட்டும் தான் தெரியுது. அவன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கடாய் அடி அடிச்சு நொறுக்க வரான் அவன். ஆனா சிக்கடாய் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னோட ட்ரூ ஸ்ட்ரென்த் நீ காட்டன்னு சொன்னில, இப்போ நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டேய் நான் நேற்றுக்கு பேசினது தானே என்கிட்ட கோவப்படுத, என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்ல வரான் சிக்கடாய். ஆனா மெட்டல் அதெல்லாம் கேட்க மாட்டேங்க. அடின்னு அடிக்கான். செவருக்கு வரலாம் ரெண்டு துண்டா போய்கிட்டு இருக்கு. இவன் அடிச்சடியில நம்ம மேல பட்டு செத்துருவோமோன்னு சொல்லிட்டு சிக்கடாய் பாத்துக்கிட்டு இருக்கான். சிக்கடாய் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஈனோஜி பர்ட்டோ வராங்க. என்னடா மெட்டல் கூட போய் சண்டை போட போயிட்டேன்னு சொல்லி ஈனோஜின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் நாளா ஒன்னு சண்டை போடலடா, அவன் தாண்டா நீ அடிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு. டேய் எவனாச்சும் நடுல வந்து எல்லாத்தையும் நொறுக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கான் மெட்டல். சடனா மெட்டல் நொறுக்கி எறிய போறான். உடனே பர்ட்டோ கண்ணு அப்படி ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல மாறுது. அந்த பவர் அப்படியே டென்சிங்கன் பவர் மாதிரியே இருக்கு. என்னடா ஆச்சு பர்ட்டோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு சொல்லி ஈனோஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் அவனை பார்த்தா தெரியல, உடம்புக்குள்ள மான்சர் இருக்க மாதிரி சொல்றான் அவன். அவன் உடம்புக்குள்ள ஏதோ மட்டும் இருக்கு, அது மட்டும் சொல்லிட்டு இருக்கான். சடனா மெட்டல் டென்ஷன் ஆயிட்டான். சுத்திட்டு வரான். சுரிங்கனத்துக்கு வீசுறான். என்னடா அவன் நர்வஸே அவளன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா மூணு பேரும் ஒரே சமயத்துல அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். டேய் சிக்கடா இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்டா, ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுடா நான் யோசிக்கன்னு சொல்றான். வாங்கடா ஓடின்னு சொல்லி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா மெட்டல் விட மாட்டேங்க. மெட்டல் துரத்திக்கிட்டே வரான். டேய் நீங்க ஒளியாதீங்க, நீங்க ஒளிஞ்சாலும் உங்களை கண்டுபிடிச்சுன்னு சொல்றான். பார்த்தா ஒரு பார்க்குள்ள வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. டேய் என்னத்தடா பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் கொஞ்சம் பொறுங்கடா, என்கிட்ட ஒரு கவுண்டர் அட்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். டேய் பர்ட்டோ நம்மள்ட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எதிரி இருந்தாமனா அவனோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா போகணும்டா, அவனை தோக்கடிச்சிடான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே மெட்டல் எங்கடா இருக்கீங்க சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான். சடனா பர்ட்டோ ஷேடோக்லாம் ஜுட்ஸோ போட்டு வந்து அடிக்க வரான். ஆனா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டான். பார்த்தா அதுக்குள்ள ஷேடோ பேரலிசிஸ் ஜுட்ஸோ வச்சு மெட்டலே லாக் பண்ண போறான். பார்த்தா மெட்டல் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா சிக்கடாய் சுத்தி சுத்தி லாக் பண்ண பார்க்கான். பார்த்தா தொட கூட முடியல. உடனே மெட்டல் சொல்லிட்டு இருக்கான். டேய் இது இந்த ஷேடோ பேரலிசிஸ் ஜுட்ஸு தான்டா, இதெல்லாம் என்னை நெருங்க கூட முடியாது சொல்லிட்டு இருக்கான். இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான்டா வந்திருக்கான்னு சொல்றான் மெட்டல். இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்றான். சடனா சூப்பர் பீஸ்ட் ஸ்கிரால்னு சொல்லிட்டு ஈனோஜின்னு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா குருவியை பறக்க விடுதான். அதெல்லாம் மெட்டல் போட்டு அடின்னு அடிக்கான்.